ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, வார்த்தைகள் என்பது மிகவும் பலம் மிகுந்த ஆயுதம். அதை யாரையும் தாக்கி பேசுவதற்கு பயன்படுத்தாதே. யாரும் உன்னை தவறாக பேசாமல் தற்காத்து கொள்வதற்கு மட்டும் உனது வார்த்தைகளும் பேச்சுக்களும் இருக்கும்படி பார்த்துக்கொள். என்னை தொட்ட இந்த நொடியிலேயே உன்னை பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்து காட்டட்டுமா? என்னிடம் நீ கண்ணீர் விட்டு மனம் உருகி கேட்ட ஒன்று இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி உன் கஷ்டங்களையெல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீ நினைத்தது எல்லாம் விரைவில் நடக்கப் போகிறது. உன் வீட்டில் குழந்தை செல்வமாக நானே வந்து பிறக்கப் போகிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. நீ செய்யும் உதவி முழுவதும் மற்றவர்களுக்கு அன்போடு இருந்தால் நிச்சயம் நீ எதிர்பார்த்த உதவியை நான் உனக்கு செய்து கொடுப்பேன். நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்போ தலைக்கணமோ பெருமைக்காகவோ இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனது செயலுக்காக நீதான் வருந்த வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொன்ன சொற்களை எண்ணி வருந்தாதே. ஏனெனில் உன்னை பற்றி உனக்குதானே நன்றாக தெரியும். நீ செய்வதில் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கும் விஷயத்தை உனக்குள் மட்டும் வைத்துக்கொள். உன் மனசாட்சிக்கு சரியென்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவோடு நீ செய்யலாம். வேறு எவரும் என்ன சொல்வார்களோ என்ற அச்சம் கொண்டு கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னிடம் மட்டுமே சொல்லி அழு. ஏனெனில் நான் போய் வேறு யாரிடமும் சொல்லி உன்னை பற்றி பேசி சந்தோஷப்பட மாட்டேன். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிச்சயம் ஒரு பலன் உனக்கு கிடைப்பதாகத்தான் இருக்கும். கவலைகளை விட்டு துணிந்து உன் வாழ்க்கையை வாழப்பார். நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுதே உன்னை விட்டு விலகும்படி என் உடலில் இருந்து கிளம்பிய அற்புத சக்தியானது அதன் வேலையை காட்டப் போகிறது. உனது மனதிலும் செயலிலும் நேர்மை இருந்தால் துணிவு தானாகவே ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டாலே உன் வாழ்வில் நீ வெற்றி பெற்றுவிடலாம். உன் மனதில் இருக்கும் பாரத்தையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் ஒருவனே எல்லாம் அறிந்தவன். உனக்கான துணிவினை நான் அளிக்கிறேன். எதுவாயினும் முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு செய்துவதற்கான நம்பிக்கையை உருவாக்கிக்கொள். உன் மனமானது தன் நிலையை இழக்கும்போது நீ அமைதியோடு இருப்பதுதான் சிறந்ததாக இருக்கும். மனதில் குழப்பமோ பிரச்சனைகளோ இருக்கும்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டாலே பிரச்சனைகளுக்குரிய தீர்வை உடனே நீ பெற்று விடுவாய். நடப்பது எல்லாமே நன்மைக்குதான் என்று எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுதே உனது வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக மாறிவிடும் என் தங்கமே. உனது செயல் நல்லதாக இருந்தால் உன்னுடைய கெட்ட நேரம் கூட நல்லதாக மாறிவிடும். வாழ்வில் ஏமாற்றங்களோ கஷ்டங்களோ ஏற்படும் பொழுது மனது தவறான பாதையை நோக்கி செல்லும். அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனது எதிர்காலம் மாறும் என்பதை உணர்ந்து கொண்டு தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் தவறான வழிக்கு போவது பற்றிய சிந்தனை உனக்கு வேண்டாம் செல்லமே. உன் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் நான் நிச்சயம் சரி செய்வேன் என்று உன் வராகி அன்னை மீது நம்பிக்கை வை. உனது எல்லை எதுவென்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும், மற்றவர்கள் கிடையாது. உனது தன்னம்பிக்கையும் துணிவுமே உன்னை வழிநடத்தி செல்ல இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ விரக்தி அடையும் போதெல்லாம் உனது தகுதிக்கும் கீழே உள்ளவர்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்து பார்த்தாலே உன்னுடைய துன்பம் என்பது உனக்கு மிக பெரியதாக தெரியாது தங்கமே. யார் உன்னை பற்றி என்ன கூறினாலும் முதலில் நீ உன் மனதோடு பேசு. ஏனெனில் நீ செய்ததில் எது சரி எது தவறு என்பதை உன் மனமே உனக்கு சரியானபடி சுட்டி காட்டும். தன்னை அறிந்தவன் எதற்கும் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி உண்மையாக புரிந்தவன் யாருடைய செயலுக்கும் எதற்காகவும் கோபப்பட மாட்டான். தன்னையும் உன்னுலகத்தையும் அறிந்தவர்கள் எதற்காகவும் துன்பப்படவே மாட்டார்கள். நீயும் துன்பத்தை வளர்த்து கொள்ளாதே என் தங்கமே. செயலின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் செய்தவற்றின் பலனை அனுபவிக்கும் போது மட்டும் வருத்தப்படுவதால் எந்தவித பயனும் இருக்காது. அதனால்தான் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துவிட்டு செய்ய ஆரம்பி என்று சொல்கிறேன். இந்த உலகில் நீ ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் போட்டி போட்டே பெற வேண்டியதாக இருக்கிறது தானே. எல்லாமே உனக்கே கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் பிறகு நீ மட்டும்தானே படைக்கப்பட்டிருப்பாய்.
இந்த உலகில் உள்ள எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் பொதுவானதுதான். அதில் நீ எதை பெற வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அதை அடைவதற்காக நீ முயற்சி செய்தே தீர வேண்டும். உன்னுடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பொறுத்து உனக்கானதை நான் விரைவில் கொண்டு வந்து தருவேன். உன்னுடைய ஆழ் மனதில் எப்பொழுதெல்லாம் உன்னால் இதை செய்ய முடியும் என்று எண்ணுகிறாயோ அப்பொழுதே நீ உனக்கான வெற்றியை பெறப்போகிறாய் என்றுதான் அர்த்தம். ஏனெனில் வெற்றியும் தோல்வியும் உனக்குள் உன் மனதிற்குள் தான் இருக்கிறது. நீ செய்ய முடியும், பெற முடியும் என்று நம்பினால் நிச்சயம் உனக்கானதை நீ பெற்றுக்கொள்வாய். இது வேண்டாம், இது தவறு என்று நினைத்து தீய விஷயங்களிலிருந்து விலகி நின்றால் அதுவும் உன் வெற்றிக்கான நல்ல வழிதான். எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. எந்த துன்பங்களும் உனக்கு நிரந்தரமில்லை. அது மட்டுமல்ல, நீ கவலைப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ இங்கு யாரும் உனக்கு மரியாதை தரப்போவதுமில்லை. அதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதுமில்லை. வெற்றிக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மரியாதை என்பதை புரிந்து கொண்டு கலங்குவதை விட்டுவிட்டு வெற்றிக்கான பாதையில் செல்ல முயற்சி செய். எல்லாராலுமே புகழையும் செல்வத்தையும் ஈட்ட முடியாது. ஆனால் எல்லாருக்குமே நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய நடத்தையும் ஈடுபாடும் செயலும் சிந்தனையும் சரியான வழியில் வெற்றிக்கான வழியில் இருந்தால் நிச்சயம் உன்னாலும் பேரும் புகழும் செல்வத்தையும் ஈட்ட முடியும். உன்னுடைய எண்ணம்தானே உனக்கு முதலில் பயத்தை தூண்டுகிறது. எப்பொழுது பார்த்தாலும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயப்படுவதை விட்டுவிட்டு நடப்பது நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு நீ இருந்தால் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் நீ பயந்து வாழ்ந்தால் போதுமானது. எந்த மனிதர்கள் முன்பும் நீ தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு செல்லமே. ஏனெனில் உன் வராகி அன்னை நான் உன் பக்கம்தானே இருக்கிறேன். கொஞ்சம் காத்திருக்க கற்றுக்கொள் என் செல்லமே. எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் ஒன்று இருக்கிறது. நீ அவசரப்படுவதால் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதுவும் உனக்கு கிடைக்கப் போறதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக பொறுமையுடன் காத்திருந்தால் உனக்கானது மிக பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேரும். உடலை வருத்தி நீ எதை செய்தாலும் என்னை அடைய முடியாது. மாறாக உன் நெஞ்சம் உருகி அன்புமயமாய் நீ என்னை அழைத்தால் உனக்காக நான் ஓடிவந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன். என் அருகில் நீ இருக்கும் வரையிலும் இன்ப துன்பம் எல்லாமே சரி சமம்தான். உன் அருகில் நான் இருந்தாலே இப்பிறவியின் பலனாக நீ அத்தனை நன்மைகளையும் பெற்றுவிடுவாய் என் செல்லமே. எல்லாம் உன் நன்மைக்காக நடக்கிறது என்று உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை நீ ஏற்றுக்கொண்டாலே போதும். உனக்கு தேவையான சகல வளங்களையும் கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லோரும் கைவிட்ட நேரத்திலும் கூட என்னை முழு மனதோடு நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன். அது வேண்டும் இது வேண்டும் என நீ சுயநலத்துடன் வேண்டாமல் எனக்கு எது நல்லதோ அதை கொடுங்கள் என்று வேண்டினால் போதும். உனக்கானது நீ கேட்டதற்கும் அதிகமாகவே உன்னிடம் வந்து சேரும். பொய்யான மாயைகள் நிறைந்த இந்த உலகில் உனக்கு எது சரியோ, உனக்கு எது நிலையானதோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். வராகி தாயே போற்றி.